Hello young minds, welcome to Healthy Education. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா காஸ்ட் சீட்ல exercise 19 பார்க்குறோம். Calculate prime cost, factory cost, cost of production, cost of sales and profit from the following details: direct material, direct labor, direct expenses, factory expenses, administrative expenses, selling and distribution, selling expenses, sales கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுங்க, ப்ராஃபிட் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சேர்த்துனது என்னங்க, ப்ரைம் காஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணோம்னா அது ஒர்க்ஸ் காஸ்ட்டு. ஸோ அது கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது நீங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது கூட செல்லிங் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணால் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்லேருந்து சேல்ஸை லெஸ் பண்ணால் வரது நம்மளுக்கு என்னங்க, ப்ராஃபிட். ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாங்க, எக்ஸசைஸ் 19 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் சீட் நம்ம போடலாம். இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ என்ன இருக்குங்க, டைரக்ட் மெட்டீரியல் இருக்கா, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 10,000, 4,500, 10,000, 4,500. ஸோ 10,000, 4,500. ஸோ இதோட டோட்டல் என்னங்க, 14,500. ஸோ இது என்ன சொல்கிறேங்க, ப்ரைம் காஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைம் காஸ்ட்டை அடுத்தது என்ன பண்ணுங்க, ப்ரைம் காஸ்ட்டோட எதை ஆட் பண்ணுங்க, ஒர்க்ஸ் காஸ்ட்டை ஆட் பண்ணு, ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்டை ஆட் பண்ணு. ஸோ ப்ளஸ் works overhead, works are factory overhead. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குங்க, ஒரே ஒரு இதுதான், இது ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் தான் இருக்குது, 1,500. ஸோ 1,500 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணி வரும்போது நம்மளுக்கு என்ன வருதுங்க, 16,000 வருதா? ஓகேவா? இதோட என்ன பண்ணுங்க, ப்ளஸ் அது கூட எதை ஆட் பண்ணுங்க, ஃபேக்ட்ரி கூட எதை ஆட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர் ஆஃபீஸ் ஓவர்ஹெட், அதுதான் நம்ம எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களே டோட்டல் பண்ணி 1,000. ஸோ இப்போ டோட்டலாக நம்மளுக்கு என்ன வருதுங்க, 17,000 வருது. 17,000 தான் நம்மளுக்கு என்னங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதோட எதை ஆட் பண்ணுங்க, இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணுறோம். ஸோ நமக்கு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஜஸ்ட் 300 ருபீஸு. ஸோ ஆட் பண்ணும்போது 17,300 வருது. ஓகே வைஸ், இதோட ப்ராஃபிட் ஆட் பண்ணோம் அப்படி சேல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? ஸோ இதிலிருந்து என்ன பண்ணுங்க, இங்கே வந்து வர வேண்டியது ப்ராஃபிட். காஸ்ட் ஆஃப் சேல்ஸு ப்ளஸ் ப்ராஃபிட் நம்மளுக்கு தான் நம்மளுக்கு என்ன வருங்க, சேல்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதாவது 300 வருதுங்களா எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் சேல்ஸு ப்ளஸ் ப்ராஃபிட், இது ரெண்டே ஆட் பண்ணி வரதான் நம்மளுக்கு சேல்ஸ். இப்போ சேல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாங்க, சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டையும் லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோங்க, ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இப்போ லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,700. இதுதான் நம்மளுக்கு என்னங்க, ப்ராஃபிட். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸில் வர. ஸோ அதாவது 17,300 வேல்யூவான கூட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ பண்ணிக்கிறேங்க, 20,000 சேல் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு என்னங்க, 2,700. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மானிட்டரி பெனிஃபிட்ஸாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கூட நீங்கள் மானிட்டரி பெனிஃபிட்ஸை எனக்கு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னு நான் மானிட்டரியாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.